இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆர்சிபி அண்ட் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட ரிவ்யூ பார்க்க போறோம். என்ன விஷயம்னா இதுல ரிவ்யூல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இரண்டு விஷயம் தான். ஒன்னு கோலி அவர்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது வந்து தேவ்தத் படிக்கலுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். அவர் ஏன் அப்படி அதை ஏன் நம்ம மெயினா அந்த ரெண்டு விஷயங்கள் ஏன் சொல்றோம்னா, தேவ்தத் படிக்கல் வந்து இந்தியன் டீமுக்குள்ள வாய்ப்பு கிடைக்காம அவர் வந்து ஐபிஎல் போட்டிகளில் கன்சிஸ்டண்டா விளையாட முடியாம அவர் விளையாண்டுட்டு இருக்காரு. பட் விராட் கோலி வந்து அவருடைய கன்சிஸ்டன்சி வந்து ஓடிஐ மேட்ச்லயும் சரி, இப்போ T20 மேட்ச்லயுமே அவர் ஐபிஎல் மேட்ச்லயுமே கொண்டு வந்திருக்காரு. இதை வந்து நம்ம மெயினா உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. அவருக்கு ஏஜ் வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பார்க்கும்போது இஷான் கிஷன் அவருடைய ஃபார்மை ஃபுல்லா கண்டினியூ பண்ணிட்டாரு. ரெண்டாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல பெரிய ஓட்டம் ஒன்று இருக்கு, பவுலிங் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து பேட்டிங்லேயே கவனம் செலுத்துறாங்க தவிர பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல கவனம் செலுத்தவே இல்லை. அப்போதான் அவங்க நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன்லயே, அதாவது மெகா ஆக்ஷன்லயே அவங்க வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து எடுக்காம போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஹர்ஷல் பட்டேல் மட்டும்தான் கொஞ்சம் உறுதுணையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து எவ்வளவு இம்பாக்ட கொடுப்பாரு அப்படின்னா, விக்கெட் எடுப்பாரு, ஆக்சுவலா ரன்னும் கொடுப்பாரு. அது மாதிரிதான் நேற்றைய மேட்ச்லயும் நடந்தது. இப்போ ஸ்பின் பவுலரை புதுசா இறக்கியிருந்தாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் புதுசா இறக்கியிருந்தாங்க. இப்போ எல்லாருமே அவங்க மலிங்கா கூட அவரை கூட கொஞ்சம் லாஸ்டா யூஸ் பண்ணாங்க. பட் அவருமே அடி வாங்கினார். அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கிங் பவுலர் மாதிரி சன்ரைஸ் ஹைதராபாத்ல சொல்றது மாதிரி யாருமே கிடையாது. உணர்கட் இருக்காரு, இருந்தாலுமே அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் பவுலிங் வந்து எடுப்படுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சில மேட்சஸ் வந்து ரன் கண்டெயின் பண்ணுவாரு, ஆனா விக்கெட் ஸ்ட்ரைக்கிங் பவுலரான்னு பார்த்தா கிடையாது. அப்படி இருக்கையில விராட் கோலி அண்ட் இஷான் கிஷன் அண்ட் தேவ்தத் படிக்கல் மூணு பேருமே செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து முழுக்க பேட்டிங் நம்பி தான் இருக்காங்க. அப்படிங்க இருக்கும்போது அவங்க 200 ரன் அடிக்கிறது வந்து, அதுவும் ஆர்சிபி பிச்சில் வந்து 200 ரன் ரொம்ப கம்மி. அவங்க இருக்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு 250 260 அது மாதிரி இருந்தா அடிக்கணும் சன்ரைஸ் ஹைதராபாத். அப்பதான் அவங்க கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண முடியும். இப்ப 14-15 ஓவர்ல ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கிறத ரொம்ப காட்டுது. நெக்ஸ்ட் மேட்ச்ல அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கரெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. இதுல சில விஷயங்கள் நம்ம வந்து ப்ரீவியூல பேசுற விஷயங்கள் வந்து இந்த பவுலர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க வரல. அதுக்கு பதிலாக ரெண்டு புது பிளேயர்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத்ல வந்திருக்காங்க. ஆர்சிபில மெயினா நம்ம ஆசில்வுட் இல்லாத அந்த டீமுக்கு ரொம்ப டிராபேக்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து ஒரு பவுலர் மாத்திருக்காரு. ஜேக்கப் டஃபி, அவர் நியூசிலாந்து பாஸ் பவுலர். அவர் வந்து நியூசிலாந்து பிச்சில் நல்லா போடுவார், இந்தியா பிச்சில் சொல்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நியூசிலாந்து பிச்சில் எப்படி நல்லா போடுவாரோ அதே மாதிரி பவுன்ஸ் வந்து அந்த பிச்சிலுமே கிடைச்சிருக்கவருக்கு நல்லாவே போட்டார் ஜேக்கப் டஃபி. அவர் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி. பவர் பிளேல 3 ஓவர் போட்டார். அவர் போட்ட எல்லா ஓவருமே ரன் அடிக்க முடியல, விக்கெட்டும் விழுந்துச்சு. மெயினா அவர் வந்து படிட்டார் வந்து ஹேசல்வுட் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கண்டிப்பா வேற ஜேக்கப் டஃபி யூஸ் பண்ணாங்க. நல்லா கேப்டன்சி. இப்போ வந்து ரஜத் படிட்டார், ஜேக்கப் டஃபி பிளஸ் விராட் கோலி ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 3 பேர் வந்து இம்ப்ரூவ்மெண்டா தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபியில வந்து ஷெஃபர்ட் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரன் அதிகம் கொடுத்தாலும் ஷெஃபர்ட் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இப்போ 4 பேரு வந்து ஆர்சிபியில ஆல்ரெடி அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன், அதாவது லாஸ்ட் டைம் அவங்க தான் கப் அடிச்சிருந்தாங்க. இப்பவுமே அவங்க வந்து இந்த மேட்ச்லயுமே வின் பண்றதுக்கான முக்கியமான காரணங்களா 4 பிளேயர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. அடுத்த மேட்ச்ல யார் அமைய போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து இந்த டோர்னமெண்ட்ல கொஞ்சம் டாப்ல போகணும்னா அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. இந்த பேட்டிங் பிச்சிலேயே அவங்களால 200 தான் அடிக்க முடியுதுன்னா அவங்களுடைய பிளேயர்ஸ் வந்து டிராவிஸ் ஹெட் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு முன்னாடி இருந்த ஃபார்ம்ல இல்ல. இஷான் கிஷன் ஆல்ரெடி ஃபார்ம் இருக்காரு, விளையாண்டாரு. அபிஷேக் சர்மா ஆல்ரெடி அவர் இருந்தாங்க, எப்படி அவுட் ஆனாலும் அதே மாதிரி திரும்ப அவுட் ஆகிட்டு இருக்காரு. அதை கரெக்ட் பண்ணணும் அபிஷேக் சர்மா. சப்போஸ் இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான். அதுக்கப்புறம் வந்து கிளாசன் சொல்ல வேண்டியது இல்லை, அவர் நார்மலாவே நல்லா விளையாடுவார். பட் அவருக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாரு. பட் அவருக்கு இன்னும் கொண்டு போயிருப்பாரு. கீழே வந்த டவுன் தி ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே குறை சொல்ல முடியாது நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத்ல. ஆனா இன்னமும் டாப் ஆர்டர்ல உள்ளவங்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டும் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 220+ போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் இந்த ரன்லாம் ரொம்ப கம்மி. இந்த ரன்லாம் வச்சு அவங்க ஜெயிக்கவே முடியாது, கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு பவுலிங் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி பேட்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங். அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ரன், ஈஸியா அடிச்சிருவாங்களே நமக்கே தெரியும். அது மாதிரிதான் இந்த மேட்ச் முடிஞ்சது. ரெண்டாவது மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் அண்ட் வந்து கேகேஆர். இந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். மேக்சிமம் ஃபேவரட் வந்து மும்பை இந்தியன்ஸ் அதிகம் இருக்கு. இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஜெயிச்சதே இல்லை.
அதுக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த மேட்ச்ல என்ன ரொம்ப டெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா கேகேஆரோட பவுலிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட் பண்ணப்படும். அதே மாதிரி அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலிங் டெஸ்ட் பண்ணது மாதிரி கேகேஆரோட பவுலிங் வந்து டெஸ்ட் பண்ணப்படும். இல்ல புது பவுலர்ஸ் வந்து இறங்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களா, இல்ல சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தியை டிபெண்ட் பண்ணி போக போறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, ரெண்டாவது வந்து கேகேஆரா இல்ல மும்பை இந்தியன்ஸ், வாங்க பொறுத்து பார்க்கலாம்.